Good evening, everyone. Hi. Hi, Yeah. doctor. Good evening. How are you doing? I'm good. Yeah. Okay, so first of all, எல்லாருக்குமே good evening and welcome to the session. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. First of all, good evening to all of you and welcome to Self Love Recipes. இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. உங்களுடைய சார்பா இன்னைக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்காக, எனக்கும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு டாக்டர் கிட்ட கேட்கறதுக்காக. ஸோ we're going to shoot and we're going to know a lot of things. So doctor, welcome to our show. We have the Chief Surgeon and MD of Tamira Aesthetic Wellness Hospital, Dr.Jayanthy, joining us. Good evening, doctor. Good evening, Diya. It's good to connect with you. I've seen you on Instagram and other social handles. It's good to speak to you in person. சேம் ஹியர் டாக்டர், சேம் ஹியர். நீங்க வந்துட்டு நிறைய செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, பட் திஸ் செஷன்ஸ் வந்து எனக்கும் என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக கொஞ்சம் அமெச்சூரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து கேட்க தெரியலனாலும் எனக்காக ஒரு சில கொஸ்டின்ஸும் அண்ட் கண்டிப்பா ஃபாலோவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண போறேன். Definitely. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து பெண்கள் ஆண்கள் இதுல யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட் டம்மி, அழகான ஒரு பாடி அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க. சோ அதுக்காக நிறைய ஜிம் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணாலும் நிறைய பேருக்கு அவங்க அச்சீவ் பண்ற அந்த அழகான ஸ்ட்ரக்சர், அந்த பிளாட் டம்மி அதெல்லாம் வந்து கிடைக்காது. சோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஓகே சர்ஜரி பண்ணலாம், பட் அது எல்லாமே பயமா இருக்கும். வெளியில இருந்து ஒரு நார்மல் பர்சன் ஓ மை காட் சர்ஜரி பண்ணணுமா, அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணாதான் பண்ணுமா, அது இல்லாம பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கேள்வியும் அதுதான். ஒரு பிளாட் டம்மி வேணும்னா, எல்லாருக்குமே ஆசைப்படக்கூடிய அந்த விஷயம் வேணும்னா சர்ஜரி இல்லாம வேற விஷயங்கள் வந்து பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும் தியா. சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன் இல்ல அப்படின்னு கிடையாது. பட் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சமா, இப்போ உங்க மாதிரி இருக்கீங்க, கொஞ்சமா எங்கேயாவது ஒரு லைட்டா ஒரு பல்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதா, அதாவது பெர்ஃபெக்ட் ஷேப்ல இருந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்ஜரி இல்லாம அதை கரெக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இட்ஸ் தேர். ஸோ நான் சர்ஜிக்கல் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அப்கோர்ஸ் சோஷியல் ஹேண்டில்ஸ்ல இந்த க்ரீம் போஸ்னா வந்து பிளாட் ஆயிரும்னு பார்த்திருப்பீங்க. இன்டர்நெட்ல நிறைய டிவைசஸ் எல்லாம் கூட விக்குது இப்பெல்லாம். வந்து நீங்க வாங்கினா பெல்ட் போட்டா அந்த ஹீட்ல குறைஞ்சிரும். யூ see so many advertisements, right? பட் அது எல்லாமே வேலை செஞ்சா அப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் படிச்சு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல தானே. obviously no, the same result if what we are able to give, if a machine or a belt is going to give you, அப்புறம் நீங்க ஏன் வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணிக்க போறீங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணிக்க போறீங்க? கரெக்ட். ஆனா உண்மையா சொல்லணும், யூ வில் நாட் பிலீவ், இந்த நேரத்துல இதை நான் கண்டிப்பா பதிவு பண்ணும். பிகாஸ் நீங்க வந்து சொல்றீங்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் பண்ணா போதும் அப்படின்னு, பட் நமக்கு கூட நிறைய வாட்டி டம்மி டக்கர் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் டு ஹேவ் த பெர்ஃபெக்ட் அந்த ஃபிகர் ஹகிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுவோம். அது இல்லைன்னா நீங்க சொன்ன அந்த பெல்ட்டும் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட், நான் தான் சொல்றேன். சோ அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, சி பெல்ட் வந்து மைனர், அப்ப நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றீங்க, டயட் பண்றீங்க, தட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். அதோட சேர்த்து சர்டன் ஏரியாஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி டிவைசஸ் லிட்டில் ஒரு 10% 20% ஹெல்ப் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹூ ஹேவ் பிக் டம்மி. அதுல வந்து கொஞ்சம் உங்களோட நார்மல் ஐடியல் பாடி வெயிட்ல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு யூ ஆல்சோ ஹாவ் நான் சர்ஜிக்கல், நீங்க சொல்ற அந்த பெல்ட் இல்லாம அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா யூ ஹாவ் அல்ட்ராசவுண்ட் டிவைசஸ் ஆர் லேசர் டிவைசஸ். இப்ப நீங்க கூல் ஸ்கல்ப்டிங் அப்படின்னு கேட்டிருப்பீங்க, ஃபேட்டை ஃப்ரீஸ் பண்ணா வந்து ஃபேட் மெல்ட் ஆயிக்கலாம். சோ இந்த மாதிரி கூல் ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிறது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வயிறு இருக்கிறவங்க, மல்டிபிள் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நிறைய லூசா ஸ்கின் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து டெஃபினட்டா யூஸ் ஆகவே ஆகாது. So we also do all the non-surgical procedures. So tummy reduction க்கு நாங்க marginally overweight இருந்துச்சுன்னா cool sculpting, freezing the fat and reducing that. So we do that. இல்ல ஸ்கின் லூஸா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சில டைட்டனிங், the machine is called thermagen சொல்லுவோம். அது வந்து மெஷின் இப்ப மல்டிபிள் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து அந்த டைட்னிங் இருக்கும்போது that will be useful. சோ அந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப ஆஃப்டர் ஃபியூ பிரெக்னன்சி ஆர் ஆஃப்டர் மேசிவ் வெயிட் லாஸ், தே ஆர் டூ மெயின் பீப்புள். மல்டிபிள் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இல்ல ஆஃப்டர் மேசிவ் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா they'll have excessive loose skin.
அதோட சேர்த்து அவங்க வந்து if they are overweight also அந்த Okay. டமி வந்து கீழே வந்து ஒரு ஃபோல்டு மாதிரி இருக்கும், பவுச் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி சர்ஜரி இஸ் தி ஆப்ஷன். பிகாஸ் அவங்க Okay. வந்து நிறைய பேஷண்ட்ஸ் நாங்க பார்த்திருக்கோம், நிறைய போயிட்டு they'll spend lot of money on this non surgical. First they'll start with belt. நீங்க சொன்னீங்கல ஷேப் ஃபேர், அது வந்து டிஃபரெண்ட். அது anybody can use, but using all these different kind of belt jellies and massages, அதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டேஷன். ஆல்சோ they have done lot of non surgical. அதையும் பண்ணி ரிசல்ட் இல்லாம அப்புறமா ஃபைனலி they are ending with surgery. So already they have wasted lot of money with, and also they've wasted so much of time, their precious time. So அதனால தான் வந்து tummy tuck is very important. They need to know who is a candidate for tummy tuck. Whether tummy tuck க்கு ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்க, tummy tuck க்கு ரீப்ளேஸ்மென்ட் இருக்கானா? ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. Okay, okay. Yeah, so சொல்லுங்க டாக்டர். சோ உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேட் பெல்லி ஒரு கொஞ்சம் கம்மி பெல்லி, பட் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிளாட் டம்மி வேணும் அப்படின்னா நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கல்ல, லைக் ஆமா, இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் டைம் அண்ட் மணி எவ்ரிவேர். Absolutely. So usually இப்ப tummy reduction பண்ணனும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க first they have to consult any expert, somebody who's actually specialized in this and who has also can give you options of surgical, non-surgical, everything, right? So when you go to somebody like that, if you, now when you come to us, I don't have to force you to do surgery when I have a non-surgical option, right? It is the same. Exactly. At the same time, when I'm doing surgery, if I send you to non-surgical and you don't get a result, tomorrow you will lose faith in me. So such plastic surgeons will give you the right guidance whether you need surgery or you don't need surgery. Okay, right? Okay, because we do both. Plastic surgery, some may not do non-surgical, we do both. So we will tell you what you need, and once you decide which procedure to undergo, we will also tell you what is the benefit of doing. இந்த procedure பண்ணனால என்ன benefit இருக்கு, அந்த procedure பண்ணனால உங்களுக்கு எவ்வளவு ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் சொல்லி then you take a decision. I only give you information. நம்ம வந்து அதோட pros and cons, and the clients usually take the decision. Correct. Definitely. So பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கும் ஏதாவது நம்மளோட செஷன் ரிலேட்டடான क्वेश्चंस இருக்குனா you can post it here. நானும் டாக்டர் இருக்கா ரெண்டு பேரும் we will be answering your questions, and of course உங்களுக்கு வந்து இன்னும் டீடைல்டா வேணும் அப்படினா you can contact their number anytime. So hospital you can get connected. Also உங்களோட வெப்சைட்க்கு போனாலும் நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். மேமும் நிறைய டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு நம்மளோட இந்த செஷன்ல வந்து சொல்லுவாங்க. So மேம், இந்த tummy tuck surgery எந்த ஏஜுக்கு வந்து கரெக்டா இருக்கும்? லைக் மேபி சின்ன குழந்தைங்களுக்கு, ஐ மீன் சின்ன குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் பெரிய வெளியெல்லாம் இருக்கும். பட் டு யூ சஜஸ்ட் ஃபார் தேம்? அதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? So நீங்க இந்த क्वेश्चन கேக்கும்போது first I lot of your followers, I see lot of your fans, both men and women இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா வந்து மென்னுக்கும் டம்மி டக் பண்ணலாமா இல்ல இது வந்து எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ் சம்பந்தப்பட்ட ப்ரொசீஜரா அப்படிங்கிறது தான். See, tummy abdomen reduce பண்றது அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கும் டிசைர், both men and women. But when men come for abdomen reduction, நீங்க பாத்தீங்கன்னா most of the time they don't have too much fat in the space in front of the muscle. அதாவது tummy reductionல focus பண்றது என்னன்னா ஸ்கின், நம்ம வயிறுல ஃபர்ஸ்ட் ஸ்கின் இருக்கும், அதுக்கு கீழே வந்து கொழுப்பு இருக்கு, கொழுப்புக்கு கீழே அந்த மசில் இருக்கு. சோ அந்த ஸ்கின்னுக்கு கீழே கொழுப்பே இல்லாம அந்த மசில் அழகா டைட்டன் பண்ணியிருந்தா அப்பதான் நீங்க நம்ம சொல்லுவோம்ல 6 pack 8 packs எல்லா பேக்ஸும் இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு வருது வந்து when you don't have any fat between the skin and the muscle. சோ மென்னுக்கு யூசுவலா என்ன இருக்கும்னா இந்த ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவுல ஃபேட் கம்மியா இருக்கும், பட் அந்த மசிலுக்கு உள்ள வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சம்டைம் தே ஆல்சோ ஒரு சும்மா ஜோக்குக்கு பியர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பியர் குடிக்கிறவங்களுக்கு அந்த வந்து வயிறு வந்து பெருசா இருக்கும். So அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து actually like even tummy tuck may not be beneficial for them. So மென்னுக்கு வந்து tummy tuck வந்து unless they have lost lot of weight, அதாவது ஒரு 130 கிலோல இருந்து ஒரு 90 கிலோ குறைஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற மென்னுக்கு மட்டும்தான் tummy tuck யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனரலா மென்னுக்கு that is not the, because their அந்த மசில் எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்காதனால அவங்களுக்கு இது வந்து ஒரு most of them are not the right candidate. Okay. And அவங்களுக்கு லைப்போசக்ஷன் கூட லிமிட்டடா தான் ஒர்க் ஆகும், பிகாஸ்
only if they have fat in the subcutaneous, அதாவது மசிலுக்கு மேல ஸ்கின்னுக்கு கீழ இருந்தா தான் யூஸ் ஆகும். சோ எந்த ஏஜ்ல டமி டக் பண்ணலாம்னா யூசுவலா எனக்கு வந்து வயிறு குறைக்கணும்னு வராங்க, அவங்க வந்து ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நாங்க பாப்போம். பிகாஸ் if they have not gone through multiple when you do tummy tuck, it is not necessary you have to also tighten the muscle. Okay. Right? But you're going to end up with a scar. அதாவது சிசேரியன் ஸ்கார் மாதிரி உங்க அண்டர்கார்மெண்ட்ஸ்க்கு மறைக்கிற இதுல ஒரு தழும்பு இருக்க போகுது. So most important point என்ன, is it worth having that தழும்பு? அதுதானே நம்ம டிசைடிங், அந்த மார்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். So அந்த தழும்போட அப்டமன் பாக்குறதுக்கு அழகா இருக்க போதா ஆஃப்டர் சர்ஜரி, இல்ல தழும்பு இல்லாம அழகா இருக்க போதா தான் டிசைடிங் ஃபேக்டர். So when somebody comes for abdomen reduction, we do that assessment. அதாவது வயிறு இவ்ளோ தொங்கி இருக்கு, இவ்ளோ பெருசா இருக்கு, மசில் லூஸா இருக்கு, அப்போ நாங்க என்ன சர்ஜரி சரியா பண்ணா அவங்களுக்கு இப்ப இருக்கிறத விட அப்டமன் அழகா இருக்கும் அப்படிங்கிறது. So women who have completed their family multiple pregnancies, they had pregnancy, they've gone through all the pregnancy, then we do what is called a full tummy tuck or lipo abdominoplasty அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் லிப்போ பண்ணி நல்ல ஷேப் பண்ணிட்டு 360 டிகிரி லைப்போசக்ஷன், அதாவது ஃப்ரம் யுவர் வேஸ்ட் அண்டர் ஆர்ம்ஸ்ல இருந்து பேண்டி லைன் வரையும் 360 டிகிரி கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா நம்ம many women ஏற்கனவே சிசேரியன் இருந்திருக்கும், then we make it a little longer scar and then we remove all the excess skin. க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி மசிலும் நல்லா டைட் பண்ணி உங்களுக்கு ஒரு நார்மலா சொல்லுவோம் ப்ராப்பர் அப்டமன் இஸ் லைக் a ஸ்கேட் போர்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி மசில் டைட் பண்ணிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நார்மல் டமி டக். சோ ஆப்வியஸ்லி இது வந்து ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண பிறகு பண்றது. சோ the age group usually will be around 30 or plus. Okay. பட் சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் நிறைய குறைஞ்சனால, அதாவது 120-130 கிலோஸ் இருக்கிறவங்க வெயிட் குறைஞ்ச பிறகு வெல்கம். They may be even they've not even married and they've not gone through any pregnancies. So அவங்களுக்கு வந்து டமி டக் பண்ணுவேன். ஏன்னா அந்த லூஸா இருக்க ஸ்கின் அவங்கள நேக்கட் பாடி பார்க்கும்போது ரொம்ப அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. சோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கின் அண்ட் ஃபேட்டை மட்டும் எடுப்போம். So that is somewhat like a mini tummy tuck or without repairing the muscle. So that adu vande you can do it at any age group in the sense from 20 years up to let's say நீங்க இந்த family complete பண்ற வரைக்கும் அந்த in between gap க்கு without repairing the muscle you can do the tummy tuck. Okay, awesome. Right? So this is the இந்த ஆன்சர் சொல்லும் போது எனக்கு இன்னொரு கொஸ்டின், நீங்க சொல்லதான் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தோணிட்டே இருக்கு. சோ நீங்க வந்துட்டு அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு சொன்னீங்க when they undergo multiple operations. சோ அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா ஆஃப்டர் பிரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரி, ஓகே, அப்போ வந்துட்டு வயிறெல்லாம் தொங்கி என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலுமே we will not be getting that flat tummy because I know my sister என்ன சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, பாத்திருக்கேன். சோ அவங்களுக்கு இந்த சி செக்ஷன் எல்லாம் பண்ணும்போது கையோட இதையும் வந்து பண்ண முடியுமா? லைக் That's a good question. இது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இப்போ வந்து surgery. That's a very good question. And நிறைய patients கேட்பாங்க தியா. But see, there is a limitation in doing it. பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். But is it the best time to do? No, it is not the best time to do. ஏன்னா டம்மி டக் பண்ணினீங்கன்னா உங்களோட போஸ்ட் சர்ஜரி ரிகவரி, சிசேரியனுக்கு அப்புறம் ரிகவரி பீரியட் வந்து இஸ் லிட்டில் லெஸ் கம்பேர்ட் டு டம்மி டக். ஓகே, சோ நீங்க வந்து எலும்பி மொபிலைஸ் பண்ணி யூ ஹேவ் டு பிரஸ்ட் ஃபீட், யூ ஹேவ் டு பி மோர் ஆக்டிவ். சோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டரா நான் சொல்லுவேன். ரைட்? செகண்ட், உங்களுக்கு பேபி வெளியே வந்த உடனே உங்களோட யூட்ரஸ் வந்து அந்த enlarged சைஸ்ல இருந்து 0 சைஸுக்கு போகாது. There is a period in which the uterus gradually shrinks. So அந்த shrinking periodக்கு முன்னாடி நம்ம வந்து டம்மி நீங்க சொல்றீங்கல டக் பண்ணலாமான்னு. So imagine a tin. அந்த டின் வந்து லூஸா இருந்தா உள்ள நல்லா எல்லாத்தையும் திணிச்சிட்டு நம்ம வந்து டைட்டா மூடிடலாம். பட் அது நல்லா ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மூடி ஃபுல்லா மூட முடியாதுல்ல. அதே மாதிரிதான் நான் மசில் டைட் பண்ணும்போது
When the Okay. uterus is already not completely inside, I won't be able to tighten the muscle to the extent I can do after the a period of 6 months or 8 அது ஃபுல்லா சுருங்கின பிறகு. So Okay, okay. you're compromising. மூணாவது பாயிண்ட் வந்து டம்மி டக் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா இருக்கணும்னா நல்லா இப்படி ஒரு வி ஷேப் வரைக்கும் நல்லா பெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்து, ஏன்னா ஸ்கின் வந்து சர்ஜரி பண்ணும்போது ஃப்ளூயிட் அக்யூமுலேஷனால நல்ல ஹார்ட் போர்டு மாதிரி ஆயிடும் டூரிங் சர்ஜரி. அப்புறமா அதெல்லாம் குறைஞ்ச பிறகு என்ன ஆகும்னா லூஸ் ஆகிடும். ஸோ நார்மலா நாங்க வந்து டம்மி டக் பண்ணும்போது நல்லா வி ஷேப்ல இழுத்து வச்சு டைட் பண்ணோம்னா தான் அவங்க ஒரு 1 வீக் கழிச்சு பார்க்கும்போது நல்லா நான் சொன்ன மாதிரி ஸ்கேட் போர்டு மாதிரி உங்களுக்கு அப்டமன் இருக்கும். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் பேபி வெளியே வந்த பிறகு அந்த மாதிரி பண்றது கஷ்டம். So the answer is yes, you can do a tummy tuck along with cesarean section, but it will be a compromised result. Okay, the best is to do after 6 months or 1 year when you are and the pregnancy weight எல்லாம் நீங்க லூஸ் பண்ணிட்டு உங்க யூட்ரஸ் நல்லா shrink ஆன பிறகு அதுக்கப்புறம் tummy tuck பண்ணீங்கன்னா for the rest of your life you can enjoy a beautiful abdomen. Wow. So this is definitely going to be helpful for a lot of people out there, because அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எவ்வளோ டைம் வந்து வெயிட் பண்ணணும், உடனே பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. So this will be very useful, ma'am. Also எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும்? பிகாஸ் சர்ஜரி எல்லாமே ஓகே, பொதுவாவே சர்ஜரினா கொஞ்சம் பயம் இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆசையும் இருக்கு, பட் சர்ஜரியும் பண்ணும் அப்படின்னா how painful? இல்ல, so pain fact, நீங்க cesarean, if somebody who has gone through a cesarean section will know exactly how much of pain you will have. இப்பெல்லாம் நிறைய certain injections இருக்கு, when you put it you won't have much pain. So I won't say pain is a very significant factor, because there are ways in which you can reduce pain. So அது வந்து ஒரு major factor. It's like a cesarean. See, recovery is almost like a cesarean da. Okay. And the recovery process, like how many weeks or months? Yeah, so usually tummy tuck panna, I normally say if it's a very thin abdomen, அதாவது வெறும் லூஸ் ஸ்கின் மட்டும் இருக்கு பாருங்களேன், அந்த பலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க actually 1 night இருந்தா கூட போதும், next day discharge பண்ணிட்டு போயிடுவாங்க. Within a week they'll be able to do most of their normal activity. But if you do a proper liposuction, 360-degree liposuction, abdominoplasty, plus sometimes இந்த hernia repair எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, குடல இருக்கும், அதுவும் நம்ம சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 to 4 days வச்சிருப்போம். அப்புறம் வீட்ல வந்து ஒரு 2 weeks ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். மீனிங் ரெஸ்ட்னா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியை அவங்க பாத்துக்க முடியும். பிரஷ் பண்ணலாம், குளிப்பாங்க, டேபிள் வந்து உட்காருவாங்க. பட் தே கான்ட் கோ அண்ட் டூ தேர் ரொட்டீன் குக்கிங், அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ஒரு 2 weeksக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். After 2 weeks they can start most of their work. All right, awesome. இங்க வேற ஒரு question கேட்டிருக்காங்க, விட்ஸ்னு ஒருத்தங்க. After tummy tuck surgery, to avoid fat accumulation, is it advisable to work out to maintain? Yeah, that's also yes, obviously 101%. We are only supporting you to get to an ideal body. So please don't think that we'll replace exercise, diet, your proper lifestyle. That is 100% mandatory. Okay, so just helping to have a good thing, but adukku appuram maintain pandrathu நம்ம கையில தான் இருக்கு. Absolutely. That is important, because see, one important point, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, நான் வந்து ஏன்னா tummy tuck பண்ணும்போது இப்பெல்லாம் யூசுவலாவே நாங்க வந்து லைப்போசக்ஷன் பண்றோம்ல, so they'll ask me, லைப்போசக்ஷன் பண்ணனா திரும்பி நான் வெயிட் போடுவேனான்னு கேட்பாங்க. So வெயிட் போடுறது வந்து இட்ஸ் லைக் a balance. ஒரு தெராசு ரெண்டு சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ்ல. ஒன் இஸ் யோர் டெய்லி யூசேஜ் ஆஃப் எனர்ஜி, ஒன் இஸ் யோர் டெய்லி இன்டேக் ஆஃப் கேலரி. இது ரெண்டும் பேலன்ஸா இருந்துச்சுன்னா யூ won't put on weight. Okay. If your intake of calorie is going to be more, you will put weight. Either you have to increase your energy, right? So that is what you have to keep in mind. No doctor வேற எதுவுமே கிடையாது. If your intake of calorie is more than what you spend, definitely that extra calorie has to accumulate. But what will happen is, liposuction பண்ற இடத்துல we are removing the fat that can store the extra fat, right? Fat cells remove பண்ணிடுறோம். So அந்த fat cells remove பண்ணோன்னு what happens is, திரும்பி when you have to accumulate calorie, it will accumulate in areas where we have not operated.
சோ நல்ல ஓகே பியூட்டிஃபுல் லைப்போசக்ஷன் பண்ணி டமி டேக் குடிச்சிட்டு நீங்க நிறைய வெயிட் போட்டீங்கன்னா உங்க ஆர்ம்ஸ் பெருசாகும், தைஸ் பெருசாயிடும். ஓகே. சோ இதெல்லாமே தப்பா ஃபாலோ பண்றதுனாலதான் நிறைய பேருக்கு வந்துட்டு அது ப்ராப்ளமா மாறி இருக்கு. சோ இது பண்ணிட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணா இட்ஸ் டெஃபினெட்லி கோனா பி a big time success. Absolutely, absolutely. Okay. Okay, great, ma'am. So we're also going to talk today about hernia. So hernia வந்துட்டு actually எனக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட நான் லைஃப்ல வந்து மீட் பண்ணிருக்கேன். லைக் ஆல் ஆஃப் a sudden ஒரு பல்ஜ் ஆயிருக்கும். அது வந்து என்ன நினைப்பாங்க, சம்திங் லைக் bloated-ஆ இருக்கு, இல்ல ஒரு மாதிரி இருக்கு. பட் ஆஃப்டர் சம் டேஸ் they end up going to the hospital, they say it's hernia. So அப்பதான் வந்துட்டு எனக்கு அந்த வார்த்தை கேள்விப்பட்டேன். So could you please tell me about hernia surgery and all that, ma'am? Hernia அப்படின்னா அதுக்கு தமிழ்ல வந்து குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டியூரிங் சிசேரியன் செக்ஷன் நிறைய 2-3 சிசேரியன் பண்ணவங்களுக்கு பிகாஸ் அந்த லோவர் அப்டமன் கட் பண்றதுனால மசில் வீக் ஆயிடுது. மசில் வீக் ஆறனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கு வந்து அந்த எந்த இடத்துல எல்லாம் நார்மலாவே டிஃபெக்ட் இருக்குதோ, இப்போ அப்டமன் வால்ல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது நம்ம நேவல் இருக்குல்ல, நேவல்ல வந்து ஒரு சின்ன நார்மலா தட்ஸ் an area which is prone to open up. சோ அந்த நேவல் வந்து ஓபன் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு நேவலுக்கு கீழே நம்ம பையில தான் நம்மளோட ஸ்டமக் இன்டெஸ்டைன் எல்லாம் இருக்கு. அந்த பை என்னாகும், இட் வில் ட்ரை டு ப்ரொட்ரூட் அவுட் த்ரூ யோர் நேவல். அததான் வந்து umbilical herniaன்னு சொல்லுவோம். சோ ஹெர்னியா வந்து நம்ம மசில்ல ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் அது லூஸ் ஆகி அந்த இடத்துல அந்த இன்டெஸ்டைன் ஸ்டமக் இருக்கிற பை வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு ஹெர்னியான்னு பேரு. சோ மென்னுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராயின்ல வரும். ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த அவங்களோட டெஸ்டிஸ்ல இருந்து all the entire we say that cord and everything, right, that cord comes into the abdomen. பாருங்க, அது ஒரு கனால் வழியா வரும். அதுக்கு பேரு வந்து inguinal canal. பிகாஸ் அந்த இடத்துல ஏற்கனவே துவாரம் இருக்கிறனால எங்க ஹோல் இருக்குதோ அங்கதானே வந்து இறங்க முடியும். So then it goes through that area. அதே மாதிரி லேடிஸுக்கு வந்து யூஸ்வலா அப்டமன்ல மிட் லைன்ல வந்து பிகாஸ் ப்ரீவியஸ் சிசேரியனோ இல்ல ப்ரீவியஸா ஹிஸ்டெக்டமி பண்ணிருந்தாலோ அவங்க கட் பண்றதுனால லூஸ் ஆகி அந்த இடத்துல பல்ஜ் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹெர்னியா வந்தோம்னா they go to a normal surgeon. அவங்க வந்து ஹெர்னியா ரிப்பேர் பண்ணலாங்கிறதுக்கு. ஸோ ஹெர்னியாவை எப்படி ரிப்பேர் பண்ணீங்கன்னா, வெறும் ஹெர்னியா மட்டும்தான் உங்களுக்கு கன்சர்ன்னா யூ கேன் ஈவன் ரிப்பேர் இட் பை லாப்ரோஸ்கோபி. ஓகே. சோ கீஹோல் சர்ஜரி போயிட்டு அவங்க வந்து வெளியில இருந்து ரிப்பேர் பண்ணாம அந்த கீழ இருந்து, இப்ப நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வீட்டுக்கு பண்ணணும்னா மேல்ல ப்ராப்ளம் இருந்தா கீழ இருந்து பண்றாங்க பாருங்க, இந்த பக்கம் பண்ணிட்டா கீழே லீக் ஆகாம இருக்கும்னு. அதே மாதிரி அவங்க அப்டமன் கேவிட்டி உள்ள போயிட்டு மெஷ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ஹோல்ஸ் எல்லாமே. சோ அது வந்து லாப்ரோஸ்கோபிக் ரிப்பேர். பட் அதுல வந்து நீங்க மெஷ் உள்ள போடுறீங்க. பட் somebody is giving, I don't know who is this, I want to say Anand Raj. Femoral hernia comes in female and inguinal hernia is common in males. I don't know if that's a correct information, so that caught my attention, right? Okay. So, there are also many other questions, but I was waiting for you to finish the answer. So let me finish this. So இது நேவல்ல என்ன ஆகும்னா அந்த ஹெர்னியா வரும்போது நிறைய பேர் என்னன்னா சரியா மிட் அப்டமன்ல ஒரு ஸ்கார் போட்டுட்டு அந்த ஹெர்னியா ரிப்பேர் பண்ணிடுவாங்க. So they can't wear any dress exposing the navel and abdomen. It looks really ugly. So நாங்க என்ன பண்ணுவோம்னா டமி டக் பண்ணும்போதே கீழே அண்டர்கார்மெண்ட் அதே சிசேரியன் மாதிரியே அதுக்கும் கீழே அந்த இன்சிஷன் போட்டு we actually open the skin from down and we repair the hernia along that. So hernia இருக்கிறவங்க வந்து அந்த சர்ஜரி பண்ணும்போது நம்ம டமிடக்கும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கார் டமிடக் ஸ்கார் மாதிரியே இருக்கும். பிளஸ் யூ கெட் அ ஃபிளாட் அப்டமன். இப்போ அந்த ஹெர்னியா இருக்கிறது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்டமன் பல்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுவாங்க. சோ கோர் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்றோம், இன்ட்ரா அப்டமனல் பிரஷரை இன்க்ரீஸ் பண்றோம். இன்ட்ரா அப்டமனல் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெர்னியா அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு வந்து குறையாது. So hernia வந்து அதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, திடீர்னு நீங்க வந்து நிறைய ஒரு சின்ன ஹெர்னியா இருக்கு, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு லெட்ஸ் சே ஒரு அப்டாமினல் எக்ஸசைஸ் கோர் எக்ஸசைஸ் ஒரு 1 hour ரெகுலரா பண்ணிட்டு வரீங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த சிறுகுடலோ ஏதோ அந்த இது புஷ் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வந்த பிறகு திரும்பி உள்ள அந்த டிஃபெக்ட்ல போறதுக்கு கஷ்டமாச்சுன்னா அது வெளியவே இருந்து போயிடும். Then it becomes a complication.
ஓகே ஓகே சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி என்ன ப்ராப்ளம் ஆமா. சோ இருக்குன்னு யூசுவலா தெரியாம. அத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நல்ல ஒரு பெட்ல ஃபிளாட்டா படுத்துட்டு நீஸ பெண்ட் பண்ணாம நம்ம லெக் கோரிக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது லெக் 90 டிகிரிஸ் லிஃப்ட் பண்ணி பண்றோம்ல, நீ பெண்ட் ஆகாம அந்த மாதிரி நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா உங்க சென்டர் ஆஃப் தி அப்டமன்ல பாத்தீங்கன்னா பல்ஜ் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பல்ஜ் இருந்துச்சுன்னா that's an indication that you have either a weak muscle or along with that you also have a hernia. Hernia, okay. So that's an easy way to find out. So a good exercise when you're doing abdominal exercise, when you raise both your legs without bending your knees, if you see any bulge in the center of your abdomen, then that means that you have hernia. So then you can consult, like I said, specialist like plastic surgeon. They will tell you while correcting the hernia whether you can also reduce your tummy in the same session. Okay. So this will be helpful. So hernia irundadna hernia repair பண்ணும்போது we can do the tummy tuck surgery as well. Yeah, correct. Okay, so great. So இதுதான் வந்துட்டு நான் கேட்ட அந்த ஒரே கலர் ரெண்டு மாங்க வந்துட்டு இந்த விஷயத்துல நல்லா பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மார்க்ஸும் வந்து லிமிட்டடா இருந்து அந்த ஹெர்னியால நடுவுல அந்த பெரிய மார்க் இல்லாம வந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். I think many of them will be happy hearing it. Definitely. Yes. ஓகே மேம் இன்னொரு क्वेश्चन இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க she is asking on a friend's behalf, so who has diastasis recti, அது என்ன மெடிக்கல் டர்ம் தெரியல, and had hernia after her second baby. Exercise has not helped, so should she go for the surgery? Correct. So that is exactly what I said. So அவங்க சிசேரியனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த மசிலுக்கு போற நர்வ்ஸ் கட் ஆகி அந்த நம்ம 6 பேக் அப்டமன் இருக்குல்ல, 6 பேக் அப்டமன் நார்மலா அப்படி ரெண்டு சேர்ந்து இருக்கும். சோ அந்த அப்டமன் வந்து மசில் விரிஞ்சிருச்சு. That is what is called diastasis. Diastasisனா விரிறதுன்னு அர்த்தம். ரெக்டஸ்ங்கிறது அந்த மசிலோட பேரு. சோ அந்த ரெக்டஸ் மசில் விரிஞ்சிருச்சு, அதுதான் diastasis rectus. சோ இது விரிஞ்ச உடனே என்ன ஆகும்னா, நீங்க நான் சொன்னேன்ல லெக் ரைசிங் டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு லெக்கையும் தூக்கும் போது உங்க அப்டமன்ல சென்டரா பல்ஜ் ஆகும். ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி கரெக்ட் பண்றது தான் டம்மி டக்ங்கிறது கரெக்டான சர்ஜரி. ஓகே ஓகே, கிரேட் கிரேட். சோ you do this, சொல்லுங்க. Yes ma'am, go ahead. Yeah, so when you do tummy tuck, the first part of the tummy tuck is we do liposuction to remove all the part. Second part is you cut below the cesarean scar, or if you don't have a cesarean scar, at the place where you will normally have a cesarean scar, we'll cut. We lift your skin and then we repair this rectus muscle, all the defect, and then we remove the extra skin, we pull it down and we close. Okay, great. So நிறைய பேர் வந்துட்டு they wanted to see the live from the beginning. Yes, it will be in the IGTV in Tamira's page, so you can just go and see from the beginning, because nadula join பண்ணவங்க I think they've missed the first portion. You can just go and see, you can just follow the page first. Okay ma'am, I have next comment. Ma'am, I have a stretch mark right below my right eye na potirukanga. What is the plastic surgery procedure? Yeah, so you can ask her to send, follow our pages, ask her to send the photograph. Definitely, our numbers are there. I will see the photograph and I will tell her what is the solution, treatment option for that. Yeah. Okay, yeah, so they're very happy. நிறைய பேர் அந்த லைவ் நம்ம கமெண்ட் பண்ண அந்த ஆன்சர் கூட பார்த்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. Sure. Okay, any question they can ask Diya, I am happy to help them. Tummy abdomen sambandham illana, ask them to post it to us. We actually they send us photograph, we evaluate and we say, and I know the important thing, Diya, we have teleconsultation. So ipa நேர்ல தமிராக்கு வரணும்ங்கறதே கிடையாது. We do complete electronic medical records, complete consultation. So we get all the photographs, we evaluate, and we give all the advice. They can, wherever they are from, whichever part of the world or wherever they are, they can consult us. I'm happy to give them my advice. Awesome ma'am. Okay, so hernia பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். பெண்களுக்கு வரும்போது hernia வந்து அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எப்ப வந்து அவங்களுக்கு மறுபடியும் பிரெக்னன்ட் ஆக முடியும், எப்ப வந்து அவங்களுக்கு பிளான் பண்ண முடியும் மேம்? No, so hernia surgery மட்டும் பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கும் பிரெக்னன்சிக்கும் சம்பந்தம் இல்ல. Surgery பண்ணி 2 weeks la heal ஆக போகுது. But if they do abdominoplasty, I told you it is advisable to do only after they complete the pregnancy.
Because Okay, there's no okay, okay. point you tighten the muscle and the tight muscle is going to be cut again in the next cesarean section. Okay, அப்புறம் okay. திரும்பி வீக் ஆயிரும்ல. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. எஸ். சோ என்ன வேணும் எப்படி வேணும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து மேம் கிட்ட கேளுங்க. சோ இது முன்ன பண்ணலாமா பின்ன பண்ணலாமா என்ன இல்ல, வேணும் அந்த so கரெக்டான to டைம் be very அப்படிங்கிறது. clear, if you want, let's say இப்ப யாருக்காவது pregnancy complete பண்ணல but hernia இருந்துச்சுன்னா you can wait. It is not a emergency procedure. You can wait Okay. till you finish all your pregnancy, then Okay. combine that hernia surgery with tummy tuck, and then you do Okay. one surgery where you can get your abdomen flat, remove the extra skin and get a beautiful like a skateboard abdomen. Oh, okay, okay, awesome, ma'am. Yes, நீங்க சொல்லும் போதே நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். அந்த flat tummy is everybody's dream, I would say. I think yes, definitely that too. After pregnancy and delivery, anybody wanted that kind of thing. So you can definitely get in touch with Dr. Jayanthy here. And yes, umbilical hernia operation பத்தி வந்து பேசிட்டு இருக்கோம். So 1 week கழிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு lump வந்து ஃபார்ம் ஆகும்ல ஆப்போசிட் இதுல. So is that kind of normal, ma'am? என்னது திரும்பி சொல்லுங்க. Can you tell me the question again? Yes, இந்த umbilical hernia பண்ணதுக்கு அப்புறமா 1 week கழிச்சு ஒரு lump வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல. சோ அந்த lump வந்து நார்மலா? எனக்கு புரியலையே. Okay, because நான் இந்த umbilical hernia பத்தி வந்துட்டு நான் டிஸ்கவர் பண்ணப்போ I saw this question. So ஆபரேஷன் பண்ணா ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரேஞ்சான lump வந்து ஆப்போசிட் சைடுல ஃபார்ம் ஆகும் of the surgical area அப்பியர் ஆகும். So அந்த மாதிரி ஆகும். அப்படி எல்லாம் கிடையாது. See, நான் தான் சொன்னேன் நார்மலா umbilical herniaனா உங்களுக்கு தொப்புள். See, umbilicalனா தொப்புள். That is the umbilicus means தொப்புள். உங்களுக்கு தொப்புள்ள பல்ஜ் இருந்தா அதுக்கு வந்து umbilical herniaன்னு பேரு. அந்த கரெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு தொப்புள்ள பல்ஜ் போயிடும். பட் நீங்க வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த தொப்புள் பல்ஜ் மட்டும் கரெக்ட் பண்ணா சம்டைம்ஸ் பக்கத்துலயும் ஹெர்னியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா வரலாம். அதுக்குதான் நீங்க டம்மி டக்கோட கம்பைன் பண்ணும்போது நாங்க அந்த ஃபுல் மிட் அப்டோமினை ரிப்பேர் பண்ணுவோம் மேல இருந்து கீழே வரையும். Okay, 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 got it. So you have umbilicus and you have para-umbilical hernia. இது umbilicus இருக்கு, அது சுத்தி எங்க வேணாலும் hernia வரலாம். இத மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு மசில் வீக்கா இருந்தா எங்க வேணாலும் வரலாம். ஓகே ஓகே ஓகே. சோ நாங்க கமிட் பண்ணும்போது ஃபுல்லாவே ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வேற இடத்துல வர ஹெர்னியா வரதுக்கும் சான்ஸ் இல்ல. ஓகே. சோ ஐ திங்க் இந்த ஹெர்னியா பண்ணும்போது தமிழ்டக்கும் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் தான் அதிகம். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபௌட் தி லுக்ஸ், அந்த அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது. கரெக்ட். ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய when it comes to ladies, if you have an umbilical hernia, para-umbilical hernia and you're going to undergo surgery, if you combine with abdominoplasty, one, you're repairing your whole weak abdomen. Second, at the same time extra skin is removed, your tummy is becoming fat and you can get a perfect shape. This is what we are trying to convey. Okay, awesome. Now it's completely clear. And my next question is, after this tummy surgery and hernia surgery இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம normal activities எல்லாத்தையுமே வந்து follow பண்ணலாம்ல மேம்? Sure, definitely. So basically how it goes is 2 to 3 days of hospital stay generally, but ரொம்ப மெலிவா இருக்கிறவங்க 1 day அப்புறமே வீட்டுக்கு போயிரலாம். 2 weeks of rest at home. After 2 weeks you can start normal walking, maybe initially for a week, and then you can start jogging, all sort of exercise. And then after that இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா you can start your regular gym activity. Initially we'll say you can do cardio. Heavy weights வந்து weight allow அந்த repair பண்ண அந்த midline mature ஆற வரையும். So for about 3 months வந்து heavy weight lift பண்ண வேண்டாம். Definitely they can do cardio, but heavy weight and core exercise. So we can start breathing, other core exercises after 6 weeks, but heavy weight exercises to be resumed after 3 months. Okay. So நீங்க dancing மாதிரி zumba அதெல்லாம் வந்து நீங்க 6 weeksல ஆரம்பிக்கலாம். Okay. But if you're going to do heavy weights, then you have to wait for 3 months. But after 3 months, you can do things much better. But hernia la irundha neenga actually lifelong you can't do, if you're not repairing, you should not do core exercise. But after once you correct everything, after 3 months you can do all the activity. Okay. So Mangal Jyoti வந்து கேட்டிருக்காங்க, any side effects ma'am after plastic surgery? அது it's a good question. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது எப்படின்னா, surgery நீங்க சொன்னீங்கன்னா it's like driving a car. நீங்க வந்து கார் வாங்கும்போது போயிட்டு கார் வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? கரெக்ட். யாராவது
correct. நீங்க car வாங்கும்போது if you go and ask accident car, if you ask the dealer, will I meet with an accident, what will be the answer he can give? He will tell you, if you drive the car properly and the car is in good condition and you follow the rules, most of the time you won't meet with an accident. அப்படிதானே சொல்லுவாங்க. So if you ask me, I'll also tell you the same answer. If it is done by trained person and if you follow all the pre-procedure, post-procedure protocol, and you are evaluated to find out if you had any other medical problems, 99.9% you should not have complication. But you should know what are the rare instances in which what are the rare complications that can come, and if it comes, the doctor has to be trained to handle that as well. Okay, that's great. So I would definitely ask you to get a consultation. So நீங்க வந்து எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து டைரக்டா போலாம். And ma'am சொன்ன மாதிரி வீடியோ கால் மூலமாகவோ இல்ல டிஜிட்டல் வைஸ் ஆல்சோ யூ கேன் ஜஸ்ட் get connected to them and questions இருந்தா கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம். மேம், is there something like நீங்க வந்துட்டு ஓகே வரதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஃபாலோவர்ஸ்க்கு இல்ல யாருக்காவது சொல்ல வேண்டிய ஏதாவது விஷயங்கள் இருக்கா? Yeah, so generally I would say no compromise to a good lifestyle. That is number one, right? So a healthy lifestyle is very, very important if you for you to have a good body. That is number one. Suppose with all okay, ivlo naal na follow panla, some people even with healthy lifestyle, because of multiple pregnancies, they have a very loose abdomen, lax abdomen. Then for them, that if they aspire to have a flat and a skateboard like a tummy, then the option is only tummy tuck. Please do not go by all the advertisements you see when you have so much of loose skin. But no non-surgical method can tighten all that skin. Now, having said that, there is also one important thing that I would like to tell you. Today, if a minimally loose skin இருக்கிறவங்களுக்கு, we have a minimally invasive option. அதாவது liposuction னா உங்களுக்கு தெரியும், we put keyholes and suck the fat out. அதுக்கப்புறம் மினிமலா இருக்க ஸ்கின் ஒரு so mild, moderate, severe loose skin வச்சுக்குவோம். இந்த mild to moderate loose skin இருக்கவங்களுக்கு, now we have radio frequency tightening. So அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா எம்ப்ரேஸ் அப்படிங்கறது அந்த பிளாட்ஃபார்மோட பேர், one of the high end platform, எம்ப்ரேஸ் RF னு. அது வந்து ரேடியோ frequency உள்ள போட்டு நாங்க டைட்டன் பண்றோம் ஸ்கின்னை. So without cutting, like tummy tuck பண்ணாமே, you can tighten your skin, but that will not correct your loose, சொன்னாங்களே diastasis recti or விரிஞ்சிருக்க மசில் அது கரெக்ட் பண்ணாது. So மசில் விரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ப்ராப்பர் tummy tuck தான் ஆப்ஷன். பட் வெறும் ஸ்கின் மட்டும் லூஸா இருந்துச்சுன்னா, வித்தவுட் ஸ்கின்னை கட் பண்ணாமே they can do the radio frequency skin tightening. So the overall to conclude, follow a good diet and exercise. Don't get to the stage where you need such surgeries. But if you, after multiple pregnancies, if you have loose skin and you aspire to have a flat tummy, consult a specialist who can offer you all the options, non-surgical, minimally invasive, surgical, and then you take a decision which you think after knowing the plus. Because தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஸ்டில் எனக்கு கட்டு வேணா, எனக்கு வந்து மினிமலி இன்வேசிவ் போகணும்னு சொன்னீங்கன்னா, that's your choice. Yeah, right, 100%. But minimally invasive பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு tummy tuck மாதிரி ரிசல்ட் வரலன்னு சொன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? Definitely 100%. மேம், நீங்க சொல்ல வேண்டியது உங்களோட விஷயங்கள் சொன்னீங்க, எல்லாம் சொல்றீங்க. நான் உங்களை பத்தி வந்து கேள்விப்பட்டது கூட என்னைக்குமே மேம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி அதுக்கப்புறம் யோர் டிசிஷன் அப்படின்னு சொல்றதுதான் உங்களோட ஒரு ஸ்டைல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் வைஸ் உங்களுக்கும் ஏதாவது வேணும் இல்ல போய் பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் அதை பத்தி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஃபாலோவர்ஸ், அண்ட் தென் யூ கேன் டிசைட் அண்ட் டு whatever it is. So yes, thank you very much for joining us live மேம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் முன்னாடியே நான் வந்து அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இதை பத்தி தெரியாது, அதனால எனக்கு பிடிச்ச கேள்விகள்லாம் நான் கேட்பேன், நீங்க பதில் சொன்னணும். But it was so kind of you and you answered most of எல்லா questions-உம். So இதை தவிர்த்து நிறைய பேருக்கு questions இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுடைய I'd like to tell so many of your followers and everybody who's in the evening who've joined us, thank you so much for joining us.
It's been a pleasure, and I'm because I was also trying to listen to what Diya is speaking while I was admiring her, and also trying to see the questions that you were asking. So I could have missed many questions in between. If there are other questions which have not answered, please post your comments. I will definitely answer all the questions that you have asked. But I have covered most of it. நீங்க இந்த வீடியோ திரும்பி பார்த்தீங்கன்னா most of the questions நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். Somebody I thought in between rhinoplasty surgery நீங்க பண்ணுவீங்களா அப்படினா ஏதோ கேட்டிருந்தாங்க. Yes, we do all the cosmetic surgeries. If they go and visit Tamira page, Tamiralife.com அவங்க பார்த்தாங்கன்னா நாங்க என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்றோம், எங்க surgical procedures என்ன, non surgical procedures எல்லாம் அப்படின்னு தெரியலாம். And if you have any other questions, please post. Please, if you follow our Instagram page, and of course every 2 weeks, Diya, we normally try and do this kind of awareness live sessions, okay, and that too with celebrities like you, so that it's more interesting for the viewers. And then so if there are more questions, they can follow us. They can join these sessions every second Tuesdays at 7 to 8 p.m. Thank you so much. So before closing the session, I just want to say na vande nammaloda Tamira patti innu detailed ah paakumbodhu da therinjadhu it is the only specialty hospital in India that has NABH certification. So that's really no wow. So you have to correct adu vandu a small correction Diya. So NABH is a National Accreditation Board for hospital. Normally பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. இப்ப ரீசன்ட்லி பாத்தீங்கன்னா கூட பாம்பேல பூனேல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருந்து they were not even trained doctors, right? They were complicated. Yeah, correct. So they tracked down all of that. So நான் இந்தியால வந்து இந்த இப்ப நீங்க நிறைய இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இந்த ஏஸ்தெட்டிக் ப்ரொசீஜருக்கு Tamira is a single specialty. So it's a proper hospital and we do only aesthetic procedures. And because for this aesthetic procedure we have got national board accreditation. So that way we are the only accredited hospital. Wow, that's awesome. So what we are trying to convey is your patient safety is our utmost importance. We are here to give you the advice, because all the procedures that I do are elective procedures. They are not mandatory procedures. So choice whether to undergo or not is yours. Yeah, I was just about to say that. So first one, the patient or a safety, they take up all the procedures and everything, the products and machinery what they're using is all tested and tried. So yes, you don't have to worry about anything. Also you can tell your fans, Nadia. So we also have a portal where all the skin hair care products, இப்ப நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் யுவர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். Then you do skincare products. Skincare products வந்து உங்க ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பிக்மெண்ட் லைட்டன் ஆகும், இல்ல உங்களுக்கு ஸ்பாட்ஸ் லைட்டன் ஆகும்னா they are changing something on your skin, right? So then it is better that it has been advised by a doctor. So we have an online portal called Tamira Cosmetics, where we have all the recommended skin products, and even we have products like collagen powder or for trying to have scars, stretch marks, ellame. So they can also log into our tamirapharmacy.com and they can order the products. We ship across the globe. Awesome, ma'am. Thank you. This is so helpful. Romba sandosham once again. And once again, thank you so much for joining. Thank you so much. Thank you. Bye-bye. Thank you, ma'am. Good day. Bye.